இன்னைக்கான பேச்சுலர் வாழ்க்கையில் டே 134. இன்னைக்கு எங்கள் ரூமில் தட்டப்பட்டலாம் ஏதாவது சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு சக்குன்னு ஒரு பிளானை போட்டு கபடி காசு மிச்சம் இருந்துச்சா, அதனால மீன், முட்டை, சிக்கனு இதெல்லாம் வாங்கிட்டு தனித்தனியாக செய்யும் தருணங்கள். அப்புறம் வெங்காய தக்காளி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா, இதில் எந்த ப்ராசஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த வெங்காயம் கட் பண்ணுற ப்ராசஸ் இருக்கே அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைக்கும் தருணங்கள். அதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆர்டராக அடுக்கி வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே குழம்பையும் வச்சாச்சு. குழம்பையும் எண்ணெய் தான் வச்சான், சரின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி நான் செய்யலாமேன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் பேஸ்ட்டு அது எல்லாத்தையுமே அரைச்சி அழகாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் குழம்புல மீனை போட்டுட்டு அது கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா சிக்கன் கிரேவி தனியாக செய்யலாம்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா சிக்கன் சமைக்கும் தருணங்கள். சிக்கன் எல்லாம் எடுத்து ப்ராப்பராக எல்லாமே சமைக்கிற மாதிரி சமைக்காமல் அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கம்மியில் நம்ம தங்கை ஒருத்தவங்க இப்படி தான் சமைக்கணும்னு சொன்னாங்களா, சரி அது மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புது ஐடியாவோட சமைச்சு முடிச்சுட்டு, அப்புறம் மீன் வறுக்கும் தருணங்கள் அதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஓவராலாக எல்லாத்தையும் செஞ்சது எல்லாத்தையும் ரவுண்டாக வச்சு சாப்பிடும் பொழுது ஒரு ஃபீல் ஒன்று இருக்கே, பாடா சண்டே லீவ் விட்டது இப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தோண்டுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.